அண்ணா வணக்கண்ணே. பெரம்பலூர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை பத்தி ஒரு வார்த்தை. விவசாயத்தை பத்தி சொல்றேங்க. பெரம்பலூர்ல வந்து சின்ன வெங்காய சாகுபடி அதிகமா இருக்குது. விலையும் நார்மலா இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. இங்க இருந்து வெளி மாவட்டத்துல இருந்து புது பஸ் ஸ்டாண்டு வர டிரைவர்ல இருந்து கண்டக்டர் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அடுத்து பருத்தி, அடுத்து மக்காச்சோளம், இந்த மாதிரி வந்து விவசாய பொருட்கள் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் பெரம்பலூருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். பிடிச்ச ஊரு, பிடிச்ச ஏரியா அந்த மாதிரி ஒரு சில இதை பத்தி சொல்லுங்க. பிடிச்ச ஊரு, பிடிச்ச இதுன்னா வந்து நான் பிறந்த ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு. ஏன்னா வந்து பொல்யூஷன், சுத்தமான தண்ணி, அதனால என் ஊரு எனக்கு எப்போதும் பிடிச்ச ஊர். அண்ணா அருமையா மிகச்சிறந்த ஊரை தன்னோட ஊரை விட்டு கொடுக்காம அண்ணா சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். பெரம்பலூர்ல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு பிடிச்ச ஏரியா அப்படின்னா அதை பத்தினா பிடிச்ச ஏரியானா 4 ரோடு தான். நாங்கள் வாழ்ற இடம் தான் எங்களுக்கு பிடிச்ச இடம். அண்ணனுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஏரியாவை சொல்லிட்டாரு. எனக்குமே பெரம்பலூர்ல மிக ரொம்ப பிடிச்ச இடம் 4 ரோடு தான். அண்ணனுமே அதை சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அண்ணா வணக்கண்ணே. பெரம்பலூர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதனா சொல்லுவீங்க, அதை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லுங்க. ரஞ்சன்குடி கோட்டை, சிறுவாச்சூர் கோயில், கொற்றை டேம். அண்ணா ரொம்ப அருமையா பெரம்பலூர்ல இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸையுமே சீக்கிரமா பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது அண்ணன் சொன்ன இடத்துல போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பெரம்பலூர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க, அதை பத்தின ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. பிடிச்சேன்னா ஸ்கூலு, ஹை ஸ்கூலு படித்தேன். இப்போ வந்து ஆட்டோ தொழில ஓடிட்டு இருக்கேன். நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ணன் வந்துட்டு நம்ம அவர் படிச்ச ஹை ஸ்கூலை பத்தி சொல்லியிருக்காங்க. பழைய ஞாபகத்தை திரும்பி அவர் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி.